வணக்கம். மதுரை டாப்ரிகா சேனல் லக்ஷ்மி காளிதாஸ். போன வாரத்தில் லக்ஷ்மி புற்றுநோயோட பாதிச்சிருக்காங்களா அப்படின்னு குறியோடு முடித்தோம். லக்ஷ்மிக்கு புற்றுநோய் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. குடும்பமே நல்ல சந்தோஷம். இந்த நேரத்தில் பையங்க 2 பேரும் ஹையர் ஸ்டடிக்கு போகிறாங்க. 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ இருக்க நிலைமையில வெளிநாட்டில் போய் படிக்க வைக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த இடத்துல லக்ஷ்மியோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நகைகளை கொடுத்து இந்த பையங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கிறாங்க. இவங்க வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கிறதுனால லக்ஷ்மி வந்து மறுபடியும் தன்னோட வேலையிலையும் கவனம் செலுத்துகிறா. கணவர் லக்ஷ்மி இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. அது ஒரு எந்திர வாழ்க்கை மாதிரி லக்ஷ்மிக்கு அமையுது. ஏன்னா அது குழந்தைகள் இல்லாத போது எல்லா அம்மா அப்பாவும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு இறந்த எந்திர வாழ்க்கை, அது தனிமை. அந்த நேரத்தில் பெரிய பையன் டிகிரி முடிச்சிட்டாரு. டிகிரி முடிச்சுட்டு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிடுறாரு. சின்ன பையன் டிகிரி முடிச்சுட்டு ஃபார்மசிஸ்டாக ஆகிறாரு. வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதே நேரத்தில் லக்ஷ்மி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா லக்ஷ்மியோட குழந்தைகள் எப்படி ஃபாரின் போயிருப்பாங்க? லக்ஷ்மியோட குழந்தைகளோட கனவு என்ன இருக்கும்? லக்ஷ்மி எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க? இதிலிருந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தன்னோட காலில் தன்னோட சுய மரியாதையை காப்பாற்றி தன்னோட நிலைமையிலிருந்து இறங்காமல் தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் பார்த்துக்கிறணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சமுதாய அங்கீகாரன்றது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைன்னு தான் இப்போ நினைக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கை தன் கையில், தான் சந்தோஷம் தன் கையில். உண்மைதான், அதுவும் ஒத்துக்கிற வேண்டியது தான். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற முடியும். ஸோ சந்தோஷன்றது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் சந்தோஷப்படணும். ஸோ இந்த கதையில் லக்ஷ்மி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் லக்ஷ்மிக்கு வந்து அவங்களோட வீட்லேயும் லக்ஷ்மியோட கணவர் வீட்லேயும் குழந்தைகள்னாலேயும் பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இப்படி போயிட்டுருக்கும்போது 2 குழந்தைகள் கல்யாணம் ஆகுது. 2 பேரும் ஃபாரின் போயிடுறாங்க. மறுபடியும் லக்ஷ்மி தனிமைப்படுத்தப்படுறா. வீட்டுக்காரும் லக்ஷ்மி மட்டும். இதுதான் யதார்த்தம். வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் அந்த மாற்றத்தை எப்பயும் எதிர்நோக்கி கொண்டே இருக்கணும். மாற்றம் வந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் வராத நாளே இருக்காது. அதான் ஒரு கவிஞர் சொன்னான், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வந்து புதுசாக நம்ம கற்றுக்கிறோம், புதுசாக அனுபவிக்கிறோம். இந்த கதையை நம்ம இதோடு முடிக்கிறோம். லக்ஷ்மியை தொடரணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். மறுபடியும் லக்ஷ்மியை தொடரலாம்.
வணக்கம். ஜெய்ஹிந்த்.